ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இப்போ நம்ம அயோத்தியாவில் இருக்கோங்க. அயோத்தியாவில் நம்ம இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழர்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லணும். தமிழ் கட்டுமானத்தில் இருக்கிற ஒரு கோயில், அம்மாஜி மந்திர் அப்படின்னு அந்த கோயிலை கூப்பிடுவாங்க. 108 திவ்ய தேசங்களில் அயோத்தியாவும் ஒன்றுங்க. ஆனால் அயோத்தியாவில் இருந்த கோயில் படையெடுப்புனால அழிக்கப்பட்டதுனால இந்த அம்மாஜி கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா போவாங்களாம் இந்த திவ்ய தேச கணக்கு வைக்கிறதுக்காக. இப்போது நம்ம அந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அங்கே ராமர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கட்டுமானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட கட்டுமானம் மாதிரியே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். की चेन्स, ब्रास आइटम्स, पंचधातु में मिल जाएगी। कितना रुपये भैया? कौन सा पंचधातु का दिखा दो। कितना रुपये 3000 पंचधातु में अलग रेट है। ओके ओके ओके. இந்த அம்மாஜி மந்திர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரன் பயங்கரமாக அடிப்பாங்க. இங்கே காது கிழிகிற அளவுக்கு அடிப்பாங்க. ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இங்கே போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த அம்மாஜி மந்திர் போயிட்டுருக்கோம் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும். நம்ம ஊர் மக்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான், கூட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரும். இந்த திவ்ய தேச கோயிலாக அதை கன்சிடர் பண்ணி அங்கே போய் அந்த 108 திவ்ய தேசம் அந்த கணக்கில் அந்த கோயிலை சேர்த்துப்பாங்க. இங்கே அயோத்தியாவில் கோயில் இல்லாததுனால, இந்த படையெடுப்புனால அழிக்கப்பட்டதுனால இப்போ ராமர் கோயில் வந்துடுச்சு. அதை கணக்கில் எடுத்துப்பாங்களா இல்லை மீண்டும் அந்த அம்மாஜி மந்திரை தான் எடுத்துப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம அம்மாஜி மந்திருக்கு போக போகிறோங்க. 108 திவ்ய தேசம்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 108 திவ்ய தேசம்ன்றது ஆழ்வார்கள் தமிழில் அவங்க பாசுரம் அந்த பெருமாளை பற்றி அந்த கோயிலில் இப்போது அயோத்தியா பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாடல் பெற்ற பாசுரம் பெற்ற ஸ்தலம் தான் இந்த 108 திவ்ய தேசம். இந்த 108 திவ்ய தேசத்தில் இந்த அயோத்தியாவில் இருக்கிற அயோத்தியாவும் இடம்பெற்றிருக்கு. அதில் இந்த அம்மாஜி மந்திரை திவ்ய தேசமாக கன்சிடர் பண்ணி அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம ஊர் மக்கள். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்ணும். சாப்பிட்றது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு போவோம். ஃப்ரூட் சாலட் சாப்பிட போகிறோங்க. இங்கே இருக்க ஊதவத்தியெல்லாம் நல்ல ஸ்மெல் வருதுங்க. நான் வாட்டர் மேலான், உனக்கு பப்பாயாவா? மிக்சிங். ஓகே. இது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற அந்த வீதிங்க. எவ்வளோ கடைகள் பாருங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியலங்க. ஆனால் பெருசாக இருக்கு பாருங்க. வாவ். அதுவும் ஒரு கோயில் தானாங்க. ஏதோ ராத்துவா மந்திரம் பெருசாக இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்கு. அம்மாஜி மந்திர் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலேருந்து ஒரு 1.3 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால் நம்ம இந்த டுக்டுக்கில் போக போகிறோம். டுக்டுக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோன்னு சொல்லணும். இங்கே காசி, இங்கே அயோத்தியா, இந்த சின்ன சின்ன ரோடு இருக்கிற இடத்துக்கெலாம் இந்த டுக்டுக் தான் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லணும். அங்கெல்லாம் தான் போக முடியும். அந்த டுக்டுக்னால் தான் போக முடியும். கார்லலாம் போகவே முடியாது. இப்போ நம்ம டுக்டுக்கில் தான் போக போகிறோம். ஆனால் அயோத்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த டுக்டுக்கை கூட சில இடங்களில் விட மாட்டேன்றாங்க. இப்போ இந்த ரோடுக்குள்ளே டுக்டுக் அலவுட் கிடையாது. நம்ம அந்த டுக்டுக் பிடிக்கிறதுக்கு
ஒரு 500 மீட்ரு 600 மீட்ரு நடந்து வெளியே வந்து தான் இந்த டுக்டுக்கெல்லாம் இது பண்ணோம். अम्माजी मंदिर ये गोलाघाट कितना रुपये? 20 रुपये. ஓகே டுக் பிடிச்சிட்டோங்க. டுக்ல போயிட்டுருக்கோம். எந்த 20 ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொன்னார். இந்த ஷால் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஷால். இதில் என்ன எழுதி இருக்குன்னு தெரியல. இதில் வந்து தனுஷ் இருக்குது, ராமருடைய வில்லு இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ராமர் கோயில் இருக்குது. ராமர் கோயில் இருக்குது. ஷேர் ஆட்டோ மாதிரி ஏற்றுவோம் போல இருக்கே. எங்களுக்கே இடம் இல்லை, 2 பேரும் வந்து நேற்று ராமர் கோயிலில் ஒரு செக்யூரிட்டி எங்களை பார்த்துட்டு எங்கே அப்படின்னு கேட்டார். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் இவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக ஸ்ட்ராங்காலாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எல்லாம் வயசானவங்க வர்றதுனால தெரியல நம்ம ஊரில் எப்படிலாம் இருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நார்த் இந்தியன்ஸ் ஆனால் மோஸ்ட்லி ஹைட்டாக இருப்பாங்கன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் ஆவரேஜாக தாங்க இருக்காங்க. எல்லாருமே ஆவரேஜாக கலந்து தான் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் ஹைட்டாலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஆவரேஜை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. தலையாற்ற பேசுகிறா. ஆமாம், பைக் இருந்தால் செம்மையாக சுற்றலாங்க அயோத்தியாவை. இதுதாங்க அம்மாஜி மந்திர். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இந்த வெள்ளை சிவப்பு பெயிண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே கோபுரம் அதெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், நம்ம ஊர் கோயில் மாதிரியே. ராமானுஜருக்கு சிறப்பு தந்து ராமானுஜருக்கு சன்னதிலாம் இங்கே இருக்குது. ராமர். நான் போய் இந்த கோபுரத்தை காட்டுறேன். உள்ளே போகலாங்க. இங்கே பாருங்கள் பலிப்பீடம், கொடிமரம், அப்படியே பாருங்கள் நம்ம கோயில் மாதிரியே இருக்கும். நம்ம கோயிலே தான், தமிழ்நாட்டு கோயில் பாணியிலே தான் இருக்கும். ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, இங்கே ராமானுஜர், அங்கே மணவாள மாமுனிகள். உள்ளே போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம அம்மாஜி மந்திரில் இருக்கோங்க. இங்கே சுவாமி வந்து இந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணுறவர் அர்ச்சகர். அவர்கிட்ட இந்த கோயில் பற்றி என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்ச இந்த திருக்கோயில் வந்து கடந்த 150 வருடங்களாக இதுவாகிருக்கு. இப்போ கடந்த வருடம் 23வது வருஷம் பெருமாளுக்கு வந்து ஜீர்ணோதாரணம் பண்ணி சம்பரோஷனம் பண்ணாங்க. சம்பரோஷனம் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ராமானுஜர் பெங்களூரில் இருக்கிற எத்திகிரி எதிராஜ்ய சுவாமி அந்த ராமானுஜர் இங்கே ஏழை பண்ணி இந்த அரசாங்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சரை கூப்பிட்டு அவர் இது பண்ணி விசேஷமாக நடத்தினாங்க. இங்கே நடக்குது. இங்கே உள்ள ராமர் ஏழுக ராமர் கோதண்டராம மூலவர், கோதண்டராமர், சீதை, லக்ஷ்மணர், தம்பி பரதன், சத்ருகனன் குடும்பமாக ஏழுகிறீங்க. அது இங்கே வந்து வருஷத்தில் 2 உற்சவம், பெரிய உற்சவம். புரட்டாசி மாதம் பவித்திர உற்சவம் 3 நாள் நல்லா சிறப்பாக நடந்து 4000 சேவாகாலம் பண்ணி அங்கே சென்னையில் நம்ம தமிழர் அவளே அவங்க வர வச்சு நல்லா சேவாகாலம் பண்ணி நல்லா அருமையாக தமிழ் நல்லா சேவாகாலம் பண்ணி பண்ணுறேன். தீர்த்தவார அன்றைக்கி எங்கள் சின்ன ராமர் ஏழு சின்னவராக அவரை ஏழை பண்ணிட்டு போய் சரிவு நதியில் ஏழை பண்ணி அங்கே திரும்பி அபிஷேகம் முடிஞ்சு அங்கே தீர்த்தவாரி ஆகும். அங்கே எல்லாம் திருப்பி சன்னதி கேள்வி. அதே போல் ஸ்ரீராமநவமி பங்குனி மாதம்
ராமருக்கு உற்சவம் நல்ல கிராண்டாக 5 நாள். இப்போ வர ஏப்ரல் மாதம் 13ஆம் ஆரம்பம், 13 ஆரம்பித்து 17ஆம் முடிகிறது. அன்றைக்கி தான் ஸ்ரீராம நவமி, பெரிய விசேஷம். 5 நாளும் ராமருக்கு அபிஷேகம் இங்கேயே உற்சவம் இருக்குது. அந்த காத்தால ஒரு வாகனம் டெய்லி பற்பாடு, வாகனம் பருவம், சேஷ வாகனம், யானை வாகனம் எல்லா பற்பாடும் நடக்கும். கடைசி நாள் வந்து இது இப்போ இங்கே அபிஷேகம் அந்த சின்ன வாங்க திருப்பி அங்கே தீர்த்தவரி. வருஷத்தில் 2 நாள் அந்த சரீரத்தில் எழுதி தீர்த்தவரி நடக்கும். ரொம்ப சிறப்பாக நடக்கும். எழுதி கோயில் திருவாய்மொழி 1000 செய்ப்பான். அந்த 5 நாள் உற்சவம் திருவாய்மொழி சேவிச்சு சாத்துமரம் முடிஞ்சு பக்தர்கள் நிறையா இங்கே இந்த 5 நாள் உற்சவத்தில் நல்ல கிராண்டாக அருமையாக நடக்கும். எல்லோரும் கண்டு கழிக்க வேண்டியது ரொம்ப. ஆமாம், அவ்வளோ நாள் ஏழுக்கு. அப்புறம் இங்கே உள்ள ஏழுக்கு வந்து அப்புறம் ரங்கநாதர், இப்போ பெருமாள் ராமர் வந்து திருவாரணம் பண்ண பெருமாள் இங்கே ஏழுகர் உள்ள அவர் ஏழுகர். அப்புறம் இந்த பக்கம் ஆழ்வார், நம்ம ஆழ்வார், கலியன், திருமங்கி ஆழ்வார், ராமானுஜர், மணவாளன். முதல் ஆச்சாரியன் ராமானுஜர், கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமனிதர். அவள் 7 இருக்கா. சிறப்பாக நடக்கிறதுங்க உற்சவம். எந்த கோவிலில் 6 கால பூஜை நடக்கிறதுங்க. சரி சார். திவ்ய தேசத்துக்கு வந்து திவ்ய தேசத்தில் வந்து இது வந்து 90 திவ்ய தேசம் இது. ஏன்னா இப்போ இங்கே பிறந்திருக்க குழந்தவர் இவர் பெரியவர். அது இங்கே 7 இது பண்ணிட்டு ரொம்ப காலமாக பெரிய எல்லாம் வந்து இங்கே சேவிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சரி சார். அதான் இந்த இப்போ திவ்ய தேச கணக்குக்கு இந்த இடத்துக்கு தான் நம்ம அயோத்தியாவுக்கு. ஆமாம், அயோத்தியா. ஆமாம், இந்த இடத்துக்கு வந்து சேவிச்சு நல்லா சிறப்பாக இது பண்ணலாம். அவசியம் சேவிக்க வேண்டியதான். யார் எங்கே அங்கே வந்தாலும் இங்கே சேவிச்சு இது வழிபட்டால் அது சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதான் எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்கா இப்போ இது வரைக்கும். சரி, சேவிச்சு. ரொம்ப நன்றி சார். சுவாமி வந்து இங்கே இந்த கோயில் மேனேஜராக இருக்கார். இவர்கிட்ட இந்த கோயில் பற்றியான விவரங்கள், இன்னும் சில விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, எப்போத்துலேருந்து இந்த கோயில் இங்கே இருக்குது? வணக்கம், என்னோடய பேர் ரங்கராஜன். நான் ஸ்ரீரங்கம் இங்கே வந்து 3 வருஷமாக இருக்கேன். இது அம்மாஜி மந்திர்னு பேர். 1904 இங்கே வந்து சேவார்த்தியாக சேவிக்கிறதுக்கு திருவள்ளிக்கேணிலேருந்து ஒரு குரூப், அந்த குரூப்பில் 2 பேர் இங்கேயே தங்கிட்டா. அவன் மனசில் என்ன போட்டதோ ராமர்னு சொல்கிறதில் தங்கிட்டா. அவர் பேர் வந்து யோகி பார்த்தசாரதியார்னு பேர் அவருக்கு. அவர் தங்கினதுக்கப்புறம் அவள் அந்த குரூப்லாம் கிளம்பிட்டா. அவள் இங்கேயே இருக்கும்போது அவள் பத்தினி 2 பேரும் இங்கே இருக்கும்போது மாமிக்கு ஒரு நாள் சொப்பனத்தில் ராமர் சொல்லி இது மாதிரி திருப்புல்லானியில் சமுத்திரத்துக்கு கீழே நான் இங்கே இருக்கேன், என்ன அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுன்னு மாமிக்கு சொப்பனத்தில் சொல்லவும், அதே அங்கே இருக்கிற ராஜாக்கும் அதே சொப்பனத்தில் சொல்லி வரா வாழ்க்கை நான் ஒப்படைக்கணும்னு சொன்னவும் இவன் அங்கேன்னு போய் அங்கேன்னு சீகரிச்சின்னு வந்து இங்கே பெருமாளை சாபித்தி பண்ணி பத்தினி 2 பேருமே வந்து இங்கே கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அந்த மாமாவும் காலமாகிட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் இங்கே வந்து இருந்து எல்லாத்தையும் கோவில்லாம் ரெடி பண்ணி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணி துதஸ்தம்பம், வாகனங்கள், உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அந்த அம்மா ஒரு 20-30 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனால் அம்மாஜி மந்திர் இங்கே எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சப்படி கோவிலில் பெருமாள் ரங்கநாதர் இருக்கார், ராமர் பூஜை பண்ண ரங்கநாதர் இருக்கார், ராமர், லக்ஷ்மணர், சீதை, பரதன், சத்ருகுணன், வரதராஜ பெருமாள் இருக்கார், லெட்டு கோபால் இருக்கார், சுதர்சன பகவான் இருக்கார், லட்சுமி நரசிம்மர் இருக்கார், திருவேங்கட உபயநாச்சிமாரோட இருக்கார், தீர்த்தவாரி பெருமாள், தீர்த்தபேர ராமர் இருக்கார். இது வந்து ஆழ்வார்கள் பாடப்பட்ட திவ்யக்ஷேத்திரம். இதுவும் அயோத்தியா திவ்யக்ஷேத்திரம். ஆனால் இங்கே பெருமாளுக்கு ஆழ்வார் பாடப்பட்ட திவ்யக்ஷேத்திரம். எதிர்த்தாப்புல திருவடி கோயில், ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. 2 பெரிய உற்சவம் நடக்கிறது. ஒன்று பவித்ர உற்சவம், ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது இங்கே அயோத்தியாவில். இந்த கோவில் அதுக்கப்புறம் இங்கே அயோத்தியாவில் வந்து ராம ஜனபூமி, கனக் பவன், அனுமான்கடி, சுக்ரீவ குலா இருக்குது, ராம்லாலா சதன் இருக்குது, சீதாவல்லவ் குஞ்சுன்னு ஒன்று இருக்குது, கிருஷ்ணபிரமி சுவாமி அவர் இங்கே பண்ணிட்டு இருக்கார், அது ஒன்று இருக்குது. இந்த கோவிலை வந்து நிர்ணயம் பண்ணி எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி சரஸ்வதி பண்டாரம் ட்ரஸ்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து அவள் இத்தனை வருஷமாக சிறப்பாக இன்னி வரைக்கும் எந்த இதுவும் இல்லாமல் அழகாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு மேக்ஸிமம் தங்குறதுக்கு, உணவுக்கு, எல்லாத்துக்கும் அவங்க தெரிஞ்சவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முடிஞ்ச எல்லாருக்கும் ஃபுல் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்காரு. சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. அம்மாஜி மந்திர் விமானம் பாருங்கள், சுவாமி விமானம். நம்மளுடைய திராவிட கட்டமைப்பில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி துவஜஸ்தம்பம், சன்னதிகள், விமானம், அது எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்கள். அம்மாஜி மந்திருங்க இதான் பாருங்கள். அயோத்தியாவில் ஒரு தமிழ் கோயில். திராவிட கட்டமைப்பில் விமானங்கள், கோஷ்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த விமானத்துக்கு கீழே சுவாமி இருப்பார். இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு.
இந்த கோயிலுக்கு தான் வருவாங்களாம், திவ்யதேச கோயிலாக நினச்சி. அம்மாஜி மந்திர். இங்கே ராமானுஜர் சன்னதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, அயோத்தியாவில் தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், தமிழ் பாணியில் திராவிட கட்டமைப்பில் கட்டப்பட்ட கோயில். நான் கூட ஏன்டா அம்மாஜி மந்திர்னு இதை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா ஒரு அம்மா வந்து இதை வந்து பார்த்துருக்காங்க, அதனால் அம்மாஜி அப்படின்னு இந்த தமிழ்லேயே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பேர் வந்திருக்கு. இதுதான் வந்து திவ்ய தேசமாக கன்சிடர் பண்ணி மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து வணங்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அயோத்தியாவில் படையெடுப்புனால கோயில்கள் வந்து சிதைக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு தான் வந்து திவ்ய தேசமாக கருதி வந்து வணங்கி சென்றிருந்தாங்க. இந்த கோயிலுக்கும் நம்ம வந்துட்டோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அயோத்தி வந்தால் கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம அயோத்தியில் நிறைய கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த அயோத்தியில் ராமர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், அதுக்கப்புறமா இந்த கோயில்னு நிறைய கோயில்கள் நம்ம சேனலில் இருக்குது வீடியோவாக. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். இப்போ நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.